நேயர்களே, நல்லாட்சி, நெறி சார்ந்த ஆட்சி, நேர்த்தியான ஆட்சி, நேர்மையான ஆட்சி, அரசு நிர்வாகத்தை இவ்வளவு 10 லட்சம் கோடி என்று சொல்கிறார்களே, இவ்வளவு கடன் சுமையில் நடத்திட முடியுமா? சாதித்திட முடியுமா? சாத்தியப்படுமா என்றெல்லாம் பிதற்றி கொண்டிருந்தவர்கள் மத்தியில் செய்து காட்டுகிறேன். ஒவ்வொன்றாக நிதானமாக நிதானித்து அளந்து அடியெடுத்து வைத்து நான் மக்களுக்கு சொன்னதை செய்து காட்டுகிறேன் என்று செய்து கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு திட்டமாக அதன் முதல் படியாக நிதிநிலை அறிக்கையில் ஒரு வெள்ளை அறிக்கை, மின்துறையில் ஒரு வெள்ளை அறிக்கை, இப்படி ஒரு லிட்மஸ் டெஸ்டாக ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதம் என்பது போல நடத்தினார்கள். அதில் முக்கியமாக ஒன்றை சொன்னார்கள். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஆய்வும் மேலாண்மையும் முக்கியத்துவம் பெறும் இந்த நிர்வாகத்தில் என்று சொன்னார்கள். என்னுடைய 40 கால அரசியலில் அறிவியலில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கிறது, ஆய்வும் மேலாண்மை இருக்கிறது. கல்வியில் ஆய்வும் மேலாண்மை என்று இருக்கிறது. ஆராய்ச்சியில் ஆய்வும் மேலாண்மை என்று இருக்கிறது. விஞ்ஞானத்தில் ஆய்வும் மேலாண்மை என்று இருக்கிறது. முதலில் இந்திய அரசியலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சியில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் சாருடைய நிர்வாகத்தில் நான் கேள்விப்பட்டது, நிர்வாகத்தில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஆய்வும் மேலாண்மையும் என்ற ஒரு சொல் இடம்பெற்றிருக்கிறது என்றால் என்னை போல மருத்துவராக அரசியல்வாதியாக மாறிய எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள், படித்தவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் அரசியலில் ஆய்வும் மேலாண்மையும், அரசியலில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்றியமையாத ஒன்று. காரணம், வளர்ந்து வரும் இந்த விஞ்ஞான ரீதியில், விஞ்ஞான உலகத்தில், இந்த டிஜிட்டல் எராவில் அரசியலிலும் விஞ்ஞானமும் வேண்டும், ஆய்வும் வேண்டும், மேலாண்மையும் வேண்டும். பொலிட்டிக்கல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்பது காலத்தில் தேவைப்படுகின்ற அத்தியாவசிய வகைகளில் மிக முக்கிய பங்கு இது வகிக்கிறது. ஆகவே எவ்வளவு தொலைநோக்க பார்வையில், விஷனரி அப்ரோச்சில் ஒரு அரசியல், மேம்பட்ட ஒரு அரசியல், ரிஃபைன்டு பாலிடிக்ஸ், சீர்திருத்தப்பட வேண்டிய ஒரு அரசியல் இதுதான் என்று கோடிட்டு காட்டி அந்த கோட்டில் அடிப்பட பெறலாமல் அளந்து அடியெடுத்து வைக்கும் தமிழக முதல்வர்களையும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஆட்சியையும் அதன் மாட்சிமையையும் நாம் மறக்காமல் பாராட்டத்தான் வேண்டும். இப்படிப்பட்ட ஆட்சி அடுத்த சந்ததியருக்கு நல்ல பல அறிவுபூர்வமான திட்டங்களையும் செயல் வடிவம் கொடுத்து மக்களையும் அரசையும் ஆட்சியையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து இணக்கமாக பங்களிப்போடு, பார்ட்டிசிபேட்டரி பாலிடிக்ஸ், பங்களிப்பான ஒரு அரசியலை முன்னெடுத்து செல்வார் என்பதில் எனக்கு எந்த ஒரு ஐயமும் இல்லை. அப்படித்தானே நேயர்களே உங்களுக்கும்? ஆக நமக்கான ஒரு ஆட்சி, நம்மால் நாமே தேர்ந்தெடுத்த ஒரு ஆட்சி, நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்புடைய ஒரு ஆட்சியை நாம் பெருமையோடு பங்கெடுத்து முன்னெடுத்து செல்வோம் என்பதுதானே நானும் நீங்களும் நாம் எல்லோரும் நினைத்து கொண்டிருப்பது. தொடரட்டும் நாம் அனைவரின் பணி. நன்றி, வணக்கம்.